தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. இன்று நாம் தொடர்ந்து சர்வ வல்லவரின் பாதுகாப்பில் வாழுங்கள் என்ற தலைப்பில் தேவனுடைய வார்த்தையை தியானிக்கிறோம். இந்த பூமியில் அநேக ஆபத்துகள் இருக்கிறது. மனிதனுடைய வீழ்ச்சியின் மூலமாக பிசாசு இந்த உலகத்தில் நுழைந்திருக்கிறான். சாபம் இந்த பூமிக்குள் நுழைந்தது, மரணம் நுழைந்தது, பொல்லாத மனிதர்கள் இந்த பூமியில் வாழுகிறார்கள். இப்படி பல விதங்களில் நமக்கு இந்த பூமியில் ஆபத்து இருக்கிறது. அது மட்டுமல்ல, நாம் கடைசி காலங்களில் வாழுகிறோம். இந்த காலங்களில் இயற்கையின் மூலமாக ஆபத்துகள், கொள்ளை நோய்கள், பூமி எதிர்ச்சிகள், பஞ்சங்கள், அது மட்டுமல்லாமல் யுத்தங்கள், யுத்தத்தின் செய்திகள், இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் கடைசி காலம் ஆபத்துள்ள காலமாக இருக்கும். ஏனென்றால் மனிதர்களுடைய அந்த பாவ சுபாவம் அவங்களுக்குள்ள அப்படியே பெருகி 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 மனிதர்களுடைய அந்த குணமே பொல்லாத குணமாக மாறுகிறது என்று வேதம் நமக்கு போதிக்கிறது. இதை குறித்து நம்ம போன மெசேஜில் நல்ல விலாவரியாக நம்ம பார்த்தோம். ஒருவேளை நீங்கள் அந்த மெசேஜ் கேட்கல அப்படின்னா போன வாரம் மெசேஜை நீங்கள் கட்டாயமாக கேளுங்க. அது உங்களுக்கு ஒரு நல்ல விளக்கத்தை கொடுக்கும், ஒரு ஃபவுண்டேஷன் கொடுக்கும். ரைட்? நம்ம எந்த காலத்தில் வாழ்கிறோம், இந்த காலத்தில் நம்ம எப்படி நடந்து கொள்ள வேண்டும், தெய்வீக பாதுகாப்பின் முக்கியம் என்ன என்பதை குறித்து நம்ம போன வாரம் நல்லா கொஞ்சம் டைம் எடுத்து நிதானமாக ஆழமாக பார்த்தோம். அதனால் ஒருவேளை நீங்கள் அந்த மெசேஜ் கேட்கலன்னா தயவுசெய்து அதை கேளுங்க, உங்களுக்கு மிகவும் பிரயோஜனமாக இருக்கும். இப்படிப்பட்ட காலத்தில் நாம் தேவனுடைய பாதுகாப்பை பெற்று அனுபவிப்பது அத்தியாவசியமாக மாறி இருக்கிறது, அதிமுக்கியமாக மாறி இருக்கிறது என்பதை குறித்து பார்த்தோம். பரிசுத்த ஆவியானவர் என்னோடு கூட கடந்த ஒரு 2 ஆண்டுகள், குறிப்பாக 2 ஆண்டுகள், அதுக்கு முன்னாடி கூட இதை குறித்து நான் பேசியிருக்கிறாரு. ஆனால் கடந்த இந்த ஒரு 2 ஆண்டுகளாக இதை ரொம்ப வலியுறுத்தி கொண்டு வருகிறார். நான் இதை என் ஊழியத்தில் பல நேரங்களில் பல விதமாக சொல்லியிருக்கிறேன். அநேக முறை மக்களை உற்சாகப்படுத்தியிருக்கிறேன், இந்த தேவனுடைய பாதுகாப்பை குறித்து நீங்கள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லி. அதுவும் நம்முடைய வாட்ச்மேன் மெசேஜஸ்லாம் இதை குறித்து அடிக்கடி பேசியிருக்கிறேன். அதாவது சீரியஸாக பேசலை, ஒரு போதனை தொடராக பேசலை. பட் ஆனால் இந்த மெசேஜஸில் இந்த பாயிண்ட்டை நான் அடிக்கடி மக்களுக்கு வலியுறுத்துவது என்னுடைய வழக்கமாக இருந்துச்சு இந்த கடந்த 2 ஆண்டுகளாக. இப்போ ஆவியானவருடைய வழிநடத்துதலின் பிரகாரம் இது குறித்த ஒரு போதனை தொடரை போதிக்க வேண்டும் என்று பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய இருதயத்தில் வச்சதுனால இதை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். பாருங்கள், ஆண்டவராக இயேசு மூலமாக நமக்கு கர்த்தர் அநேக ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார். அதில் ஒரு அதிமுக்கியமான ஆசீர்வாதம் பாதுகாப்பு. ரைட்? இது ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது வேதத்தில். ஆதி முதற்கொண்டே கர்த்தர் பாதுகாக்கிற தேவனாக தன்னை வெளிப்படுத்தி இருக்கிறார். நம்ம ஒரு 3 டெக்ஸ்ட் எடுத்துருக்குறோம் ஆக்சுவலாக இந்த போதனை தொடருக்கு. அந்த டெக்ஸ்ட்டை வாசிச்சிருவோம். வாசிச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் நான் இந்த போதனையை ஆரம்பிக்கிறேன். அது முதல்ல நம்ம ஜெபிக்க போகிறோம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், நல்லவர், சர்வ வல்லவர், வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிதாவே, நீர் எங்களுக்கு உம்முடைய வார்த்தையை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய பாதைகளை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, உம்முடைய பாதுகாப்பை குறித்த வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனே, இந்த காலத்திற்கு எங்களுக்கு தேவையான சரியான வார்த்தைகளை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கைக்கு தேவையான பதில்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய வார்த்தையிலிருந்து பொக்கிஷமான காரியங்களை, மகாபெரிய காரியங்களை எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். நாங்கள் அறியாததும் எங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை வெளிப்படுத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். தாப்பனே, என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் அறிவீர். அவர்களுடைய வாழ்க்கை, அவர்களுடைய சூழ்நிலைகள், அவங்களுடைய தேவைகள் சகலத்தையும் நீர் அறிவீர். தாப்பனே, இந்த மக்களுக்கு எந்த இடத்துல உதவி தேவைப்படுகிறதோ அந்த இடத்துல உம்முடைய உதவி உண்டாக வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியாக ஸ்தோத்திரம். உம்முடைய வல்லமை, உம்முடைய கரம் ஒவ்வொருவரையும் தொடட்டும். அவர்களுடைய குறைவுகள் நிறைவு அடையட்டும்.
அவருடைய இருதயத்தின் விருப்பங்கள் பூர்த்தி செய்யப்படட்டும். பிதாவே, எப்போதும் நீர் எங்கள் மத்தியில் இருக்கிறீர், எங்களுக்கு நன்மை செய்ய விரும்புகிறீர். உம்முடைய நன்மை இந்த மக்களுடைய வாழ்வில் வெளிப்படட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். மெசேஜுக்குள்ளே கடந்து போவதற்கு முன்பாக நாம் இந்த ஊழியத்திற்கென்று காணிக்கைகளை பெற்றுக்கொள்ளப் போகிறோம். காணிக்கை குறித்து, தேவ ஆசீர்வாதத்தை குறித்து ஒரு சில வசனங்களை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நம்ம எதை செஞ்சாலுமே பாருங்கள், தேவனுடைய ஞானத்தின்படி விசுவாசத்தோடு செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது அதிலிருந்து நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய கிரியைகள் விசுவாசத்தின் மூலம் செய்யப்பட வேண்டும், ஞானமாய் செய்யப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் போகலாம். 2 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாயிருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றான். இந்த அம்மா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் இருக்கிறாங்க. இந்த அம்மாவுடைய கணவர் பாருங்க, நல்ல மனுஷனாக இருந்திருக்கிறாரு, கர்த்தருக்கு பயந்த மனுஷனாக இருந்திருக்கிறாரு. அல்லேலூயா. ஆனாலுமே அவர் வாழ்வில் கடன் பிரச்சனை இருந்திருக்கிறது. கடன் பிரச்சனை இருந்தது மட்டுமல்ல, அந்த கடனை தீர்க்காமல் இறந்து போயிட்டார். இப்போ அந்த கடன் பிரச்சனை அவருடைய விதவை மனைவியின் மீதும் அவருடைய பிள்ளைகளின் மீதும் வந்திருக்குது. ஒரு மோசமான சூழ்நிலை இல்லையா? பாருங்கள் பிரதர், கர்த்தருக்கு பயந்து வாழ்கிற மனுஷங்க வாழ்க்கையில் கூட கடன் இருக்க முடியுமா? இருக்க முடியும். பாருங்கள், நம்ம கர்த்தருக்கு பயந்து வாழ ஆரம்பிக்கிறோம். வாழ்வின் எல்லா பகுதியிலையும் நம்ம கரெக்டாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கோம்னு சொல்ல முடியாது. நல்ல மனுஷங்க கூட பாருங்கள், சில சமயம் இந்த பணத்தின் காரியங்களில் சில தவறான முடிவுகளை எடுப்பாங்க. இதே நம்ம பார்க்குறோம். சில சமயம் நல்ல மனுஷங்க பாருங்கள், யாரையாவது நம்பி ஏமாந்து போவாங்க, ரைட்? இல்லை கடன் வாங்கக்கூடாத இடத்துல போய் வாங்கிடுவாங்க. இல்லை ஒரு எமர்ஜென்சி வந்துருச்சு, ஏதோ ஒரு சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா யோசிக்காமல் எதையாவது முடிவு பண்ணிடுவாங்க. அப்போ நல்ல மனுஷங்க கூட இந்த மாதிரி பிரச்சனைகளில் மாட்டிக்கொள்வது நம்ம இப்போ கூட பார்க்குறோம் இல்லையா? இன்றைக்கி இருக்கிற கிறிஸ்தவங்க மத்தியில் கூட இதெல்லாம் நடக்குது. அப்போ கர்த்தருடைய விருப்பம் என்ன? நாம் கடன் வாங்காமல் கடன் கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய பர்ஃபெக்ட் வில். ஆனால் எல்லா கிறிஸ்தவர்கள் வாழ்க்கையிலையும் அது அனுபவமாக இருக்குதா? இல்லை இல்லையா? அந்த அனுபவத்துக்கு நேராக நம்ம கடந்து போகணும். கர்த்தர் எனக்கு இதை வச்சிருக்கிறாரு, ரைட்? கடன் வாங்காமல் கடன் கொடுக்கக்கூடியவனாக இருக்கணும் அப்படின்னு கர்த்தர் விரும்புகிறாரு, அதை நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி விசுவாசிச்சிங்கன்னா நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இடத்துலேருந்து கர்த்தர் உங்களை அந்த ஒரு ஆசீர்வாதமான இடத்துக்கு கூட்டிகிட்டு போவார். அல்லேலூயா. இன்றைக்கி நிலைமையில் உங்களுக்கு கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், ரைட்? ஆனால் நீங்கள் கர்த்தர் என்னை கடன் கொடுக்கிறவனாக மாற்றுவார், என்னுடைய கடன்களை தீர்த்து கடன் பிரச்சனைகளிலிருந்து என்னை விடுதலை செய்வார் என்று விசுவாசிச்சிங்கன்னா கர்த்தர் நீங்கள் இன்றைக்கி இருக்கிற இடத்துலேருந்து அந்த ஆசீர்வாதமான இடத்துக்கு உங்களை கூட்டிகிட்டு போவார். அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். இங்கே நம்ம அதுதான் பார்க்குறோம். இந்த அம்மாவுடைய சூழ்நிலை என்ன? கடன்காரர்கள் தொந்தரவு பண்ணுறாங்க. தொந்தரவு பண்ணுறது மட்டும் இல்லை, அவங்களுக்கு இருக்கிறது 2 பிள்ளை. இப்போ தான் புருஷன் இழந்துருக்கிறாங்க. அந்த பிள்ளைகளையும் அடிமைகளாக கொண்டு போகிறதுக்கு ஆள் வந்திருக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் அப்படி தான் பண்ணுவாங்க பாருங்க. கடன் அடைக்க முடியலைன்னா அடிமைகளை விற்றுருவாங்க. விற்று அதில் வர காசை அவங்க எடுத்துக்குவாங்க. அல்லேலூயா. அல்லேலூயா டு ஜீசஸ். அப்போ அந்த சூழ்நிலையில் இந்த அம்மா எலிஷாட்ட முறையிடுறாங்க. ஏன் எலிஷாட்ட சொல்கிறாங்க? ஏன்னா எலிஷா மூலமாக இஸ்ரவேலின் தேவன் ஒரு அற்புதத்தை செய்வாருன்னு ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போது கர்த்தர் பாருங்கள், இந்த அம்மாவுக்கு இந்த எலிஷா தீர்க்கதரிசி மூலமாக உதவி செய்கிறார். என்ன செய்தாருன்னு கொஞ்சம் பார்ப்போம். எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது என்று சொல் என்றான். இது இன்ட்ரெஸ்டிங் பாருங்கள்.
நம்ம ஆண்டவராக இயேசு கூட இப்படி தான் செஞ்சார் இல்லையா? அவ்வளோ பெரிய கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுக்கணுன்றப்ப எல்லோரும் மலைச்சு நிற்கிறாங்க. எப்படி கொடுக்குறது, இத்தனை பேருக்கு சாப்பாடு நம்ம எங்கேருந்து வாங்குறது அப்படின்னு கேட்கும்போது, போய் என்ன இருக்குதுன்னு பாருங்கன்னு சொல்லும்போது, ஒரு சின்ன பையனோட சாப்பாடு தான் இருக்குது, 5 அப்பம் 2 மீன் இருக்குது அப்படின்னு அவங்களும் கொண்டு வராங்க இல்லையா? ஏசப்பாவே சொல்கிறார், அதை என்கிட்ட கொண்டு வா அப்படின்றார். ரைட். எங்கேயும் பார்த்தீங்கன்னா கர்த்தர் என்ன கேட்குறாரு, உங்கள்கிட்ட என்ன இருக்குது? நீங்கள் இந்த மாதிரி ஒரு கடினமான சூழ்நிலையில் இருக்கும்போது கர்த்தர் என் வாழ்க்கையில் என்ன வச்சுருக்கிறார் அப்படின்னு கேட்கணும். உங்களே நீங்கள் கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். கர்த்தர் என் கையில் இப்போ என்ன கொடுத்துருக்கிறார்? பெருசாக இல்லாமல் இருக்கலாம், ஆனால் ஏதோ ஒன்று கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சுருப்பார். ஏதோ ஒரு காரியத்தை பயன்படுத்தும்படி கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் ஒரு விதை வச்சுருப்பார், ஒரு தாளந்தை வச்சுருப்பார், ஒரு ஐடியா வச்சுருப்பார். ஏதோ ஒரு காரியத்தை கர்த்தர் உங்களுக்குள்ளே வச்சுருப்பார். அப்போ நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்கணும், கர்த்தாவே இந்த பிரச்சனையிலேருந்து விடுதலை ஆகும்படி என்கிட்ட என்ன வச்சுருக்கிறீங்க, என்கிட்ட என்ன கொடுத்துருக்கிறீங்க, என்கிட்ட என்ன இருக்குது, எனக்கு அதை காமிங்கன்னு கேட்கணும். அது ஒரு நல்ல ஜெபம். ரைட். அநேக நேரங்களில் நம்மள்கிட்ட இருக்கும், நம்ம விடுதலைக்கான அந்த திறவுகோல் நம்மக்கிட்ட இருக்கும், ஆனால் அதை நம்ம அறியாமல் இருப்போம். கர்த்தாவே எனக்கு அதை சொல்லிக் கொடுங்கன்னு கேட்டிங்கன்னா கர்த்தர் சொல்லிக் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கோங்க. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். அவள் பார்வையில் அந்த இத்தினோண்டு எண்ணெயை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? அத்தினோண்டு எண்ணெய் அந்த பிரச்சனையை தீர்க்குமா? தீர்க்காது. ஆனால் அந்த எண்ணெயை வச்சு கர்த்தரால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியுமா? நிச்சயமாக முடியும். அதுதான் பாயிண்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எனக்கு ஞாபகம் இருக்குது பாருங்கள், நாங்கள் பெரிய கடன் பிரச்சனையில் மாட்டி எங்களுக்கு நிறைய பிஸ்னஸஸ்லாம் இருந்துச்சு. ஒரு சில காரணங்கள்னால, ஒரு சில தவறான முடிவுகள், மற்ற சூழ்நிலைகள் காரணங்கள்னால பிஸ்னஸ் முடங்கி போச்சு. ரைட்டு. பணம் ஸ்டக் ஆகிருச்சு. இன்வெஸ்ட்மெண்ட்டு, அது தொழில்கள் எல்லாத்துலேயும் பணம் மாட்டிக்கிருச்சு. கையில் லிக்விட் கேஷே இல்லை, புழக்கத்துக்கு ஒரு பணம் இல்லை. பிஸ்னஸ்லாம் நிப்பாட்ட வேண்டியதாக போச்சு. ரைட். அது பார்த்திங்கன்னா கடைசியில் பிஸ்னஸ் எல்லாம் லிக்விடேட் பண்ணி எல்லாம் சேல் பண்ணி இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலைலாம் வருது. ஆனால் முடியல. ரைட். ஒரு மோசமான நிலைமையில் இருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் கடன் பிரச்சனைகள். அந்த நேரத்தில் முடங்கி போய் எங்கள் அப்பா, நான் அப்படிலாம் இருந்து பார்த்தது கிடையாது. ஒரு இடத்துல எங்கள் அப்பா உட்காரவே மாட்டார். ரைட். சின்ன வயசுலேருந்தே அவர் பார்த்திங்கன்னா ஏதாவது பண்ணிக்கிட்டே இருப்பார் அப்பா, அந்த மாதிரி டைப். ஆனால் அந்த கடன், அந்த பிரச்சனையின் காலங்களில் பார்த்திங்கன்னா அப்படியே உட்காந்துருக்குற, ஸ்தம்பிச்சு போய் என்ன பண்ணுறதுன்னு அவருக்கும் தெரியல. ஆனால் பாருங்கள், கர்த்தர் முன்பாக காத்திருந்து கர்த்தர் திடீர்னு ஒரு தொழிலுக்கான ஒரு ஐடியாவை கொடுத்தார். ஆரம்பத்தில் அது எங்கள் பார்வையிலே அற்பமாக தான் இருந்துச்சு. இதை பண்ணி நம்ம என்றைக்கு மேலே வருது. ஆனால் எங்கள் அப்பா அந்த கர்த்தர் கொடுத்த அந்த வழி நடத்துதலை கேட்டு அதை செய்ய ஆரம்பித்தார். ஆரம்பத்தில் எங்களுக்கே பார்க்குறது கஷ்டமாக இருந்துச்சு. சின்ன அளவில் ஆரம்பித்த தொழில் தான். ஆனால் கர்த்தர் அதை ஆசீர்வதிச்சு இன்றைக்கி நல்ல பெரிய லெவலில் அதை வளர்த்து விட்ருக்கிறார். இன்றைக்கி இந்தியாவில் இருக்க பெரிய கம்பெனிஸுக்கெலாம் அப்பா கன்சல்டன்சி அந்த பிஸ்னஸ் பண்ணிகிட்ருக்குறாங்க. பெரிய பெரிய கம்பெனிஸ் இந்தியாவில் பேரெலாம் சொன்னால் தெரியும். இந்தியன் கம்பெனிஸ், மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் எல்லாத்துக்கும் பண்ணுறாங்க. ஆனால் பாருங்கள், அது ஆரம்பித்தது இத்தினூண்டாக தான் ஆரம்பிச்சது. அதில் வருமானமும் ஆரம்பத்தில் இத்தினூண்டு தான் இருந்துச்சு. ஆனால் கர்த்தரை கொடுத்த அந்த ஐடியா தான் இன்றைக்கி பாருங்கள் அவ்வளோ பெருசாக வளர்ந்து நிற்கிது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன் இதை சொல்கிறேன்னா, சில சமயம் நம்ம பார்வையில் சிறுசாக படுற காரியத்தை வச்சு தான் கர்த்தர் நமக்கு ஒரு பெரிய விடுதலை கொண்டு வருவார். ரைட். அந்த அம்மா பார்வையில் அந்த எண்ணெய் ஒன்றுமே கிடையாது. ஆனால் கர்த்தருடைய பார்வையில் தட் வாஸ் மோர் தென் இனஃப். அதை வச்சு அவரால் அந்த பிரச்சனையை தீர்க்க முடியும். ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், 3வது வசனம் கவனிப்போம். அப்பொழுது எலிஷா, நீ போய் உன்னுடைய அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேக வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி உள்ளே போய் உன் பிள்ளைகளுடன் உள்ளே நின்று கதவை பூட்டி அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். அவள் அவனிடத்திலிருந்து போய் தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க அவள் அவைகளில் வார்த்தாள். அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. பாருங்கள், எலிஷா ஒரு
டைரக்ஷன் கொடுக்குறார் ஆவியானவர் மூலமாக. நிறைய பாத்திரம் வாங்கு அப்படின்றார். ஏன் நிறையா பாத்திரம் வாங்கணும்? ஏன்னா அந்த இத்தினோண்டு எண்ணெயை கர்த்தர் பெருக செய்ய போகிறாரு. அந்த எண்ணெயை எடுத்து நீ அத்தனை பாத்திரத்தில் ஊற்றுன்னு சொல்கிறார். இந்த அம்மாவுக்கு தெரியும், வீட்டில் இருக்கிற பாத்திரத்தை நிரப்புற அளவு கூட அந்த அம்மாட்ட எண்ணெய் கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, ஓன்ட்ட இருக்கிற பாத்திரம் மட்டும் இல்லை, மற்றவங்கள்டெல்லாம் போய் பாத்திரத்தை வாங்கு, எல்லார்ட்டையும் பாத்திரத்தை வாங்கி எல்லா பாத்திரத்திலையும் ஊற்றுன்றார். அந்த அம்மா கேட்டுருக்கலாம், ஏன் இத்தினோண்டு எண்ணெயை அத்தனை பாத்திரத்தில் எப்படி ஊற்றுறது அப்படின்னு கேட்டுருக்கலாம். ஆனால் அந்த அம்மாவுக்கு எலிஷாவை குறித்து தெரியும், கர்த்தருடைய வல்லமையை குறித்து தெரியும். அதனால் அந்த 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 இன்ஸ்ட்ரக்ஷனுக்கு அந்த அம்மா அப்படியே கீழ்ப்படுகிறாங்க பாருங்க, போய் செஞ்சாங்க. கர்த்தர் அந்த அம்மா கீழ்ப்படிஞ்ச உடனே அந்த எண்ணெயை அப்படியே பெருக்கிறார். அது பேசாமல் ஓடிக்கிட்டே இருக்குது. நம்ம எண்ணெய் கிணற தோண்டி அதிலேருந்து எண்ணெயை எடுக்கிற மாதிரி இத்தினோண்டு எண்ணெய் பெருகி அது பேசாமல் ஓடுது. பெருகிக்கிட்டே இருக்குது, எல்லா பாத்திரமும் நிரம்புது. கடைசியில் பாத்திரம் இல்லை, இனிமேல் வாங்கிறதுக்கு வேறு பாத்திரம் இல்லை அப்படின்னதுக்கு அப்புறம் தான் பாருங்கள் அந்த எண்ணெய் பெருகுவது நின்றுச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தரால் சின்ன காரியங்களை வச்சு பெரிய காரியங்களை சாதிக்க முடியும். கிதியோனுடைய சரித்திரத்தை படித்து பார்த்திங்கன்னா பைபிளில், அப்போது பைபிள் சொல்லுது பாருங்கள், வெறும் 300 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு மாபெரும் படையை அவர் தோக்கடித்தார். ஹல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்திங்கன்னா வெறும் 318 பேரை கூட்டிகிட்டு போய் ஒரு பெரிய சக்கரவர்த்தி அவரோடு கூட இருந்த மற்ற ராஜாக்கள் அவங்களுடைய சேனைகள் எல்லாம் தோக்கடித்தார். ஹல்லேலூயா. இத்தினூண்டு தாவீது வெறும் ஒரு கூழாங்கல்ல வச்சு அவ்வளோ பெரிய கோலியாத்தை கொன்னார். அப்போ நம்முடைய கர்த்தர் கரத்தில் சின்ன காரியங்கள் கூட பெரிய காரியங்களை சாதிக்கும். நம்ம கர்த்தரால் முடியும். ஒரு சின்ன பையனுடைய சாப்பாட்டை வச்சு கர்த்தர் பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு 20,000 பேருடைய பசியை தீர்த்தார். எல்லாரும் சாப்பிட்டாங்க, எல்லாரும் நிறைவாக சாப்பிட்டாங்க. அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் மிச்சம் கூட கர்த்தர் எடுக்க வச்சார். இங்கேயும் பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு என்ன இருந்துச்சுன்னா, கடன் பிரச்சனையை தீர்க்கிறதுக்குரிய பணமும் அது மூலமாக கிடைக்குது. அது மட்டும் இல்லாமல் இனி அவங்க வாழ்வதற்கு தேவையான அந்த பணம் ஒரு சீடு மணி மாதிரி ஹல்லேலூயா, அதையும் கர்த்தர் அவங்களுக்கு கொடுக்குறாரு. எலிஷா அழகாக சொல்கிறார் பாருங்கள், 7ஆம் வசனம். அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீதத்தை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். ஹல்லேலூயா. கடன் பிரச்சனையும் கர்த்தர் தீர்த்தார். அடுத்து அவங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு ஆரம்ப விதை, ஒரு சீட் மணி மாதிரி கர்த்தர் கொடுக்குறார் அவங்க வாழ்க்கைக்கு. ஹல்லேலூயா. அதை வச்சு பொழைச்சிக்கோங்க அப்படின்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். எவ்வளோ நல்ல கர்த்தர் அல்ல. நம்முடைய கர்த்தர் உங்களுக்கும் அற்புதத்தை செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையிலையும் உங்கள் கடன் பிரச்சனைகளை குறைத்து ஒன்றுமில்லாமல் போய் ஆக்கி உங்கள் வாழ்விலையும் கர்த்தர் நிரம்பி வழிகிற அனுபவங்களை கொண்டு வரப்போகிறார். உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். ஒவ்வொருவரும் விசுவாசத்தோடு இந்த ஊழியத்தில் விதைங்க. இந்த ஊழியத்தில் விதைக்கும் போது நீங்கள் தேவ ராஜ்யத்தில் விதைக்கிறீங்க. தேவன் அதுக்கான ஆசீர்வாதத்தையும் அறுவடையும் உங்கள் வாழ்க்கையில் கொண்டு வருவார். ஜெபிப்போம்மா. பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம் தாப்பனே. இந்த ஊழியத்தில் விதைக்கிற ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. அவங்களுடைய கரத்தின் கிரியைகளை ஆசீர்வதிங்க தாப்பனே. இவங்க வாழ்க்கையில் இருக்கிற கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தினாலே குறைந்து ஒன்றுமில்லாமல் போவதாக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த கடன் பிரச்சனைகள் மாறிப்போவதாக, மறைந்து போவதாக. தாப்பனே, இவருடைய வாழ்வில் பணத்தின் காரியங்களில் நீர் மாபெரும் அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனைகள் ஒளிந்து போகட்டும், பெருக்கம் உண்டாகட்டும். பணத்தின் காரியங்களில் இவங்க வாழ்க்கையில் பெருக்கம் உண்டாகட்டும், வருமானங்களிலே பெருக்கம் உண்டாகட்டும். இவர்களுக்கு இருக்கிற அந்த செல்வத்தில் ஐஸ்வர்யத்தில் பெருக்கம் உண்டாகட்டும். தாப்பனை, இந்த மக்களுக்கு நீர் வாக்கு பண்ணியிருக்கிறபடி நிலங்களை கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, வாழ்வில் மல்டிபிள் ஸ்ட்ரீம்ஸ் ஆஃப் இன்கம் உண்டாகட்டும். பிதாவே, நீர் பெரியவர், நீர் சர்வ வல்லவர், உம்மால் எல்லாம் கூடும். தாப்பனை, உம்முடைய வார்த்தையின்படி நீ இந்த மக்களுடைய வாழ்வில் மாபெரும் விதமாய் கிரியை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா,
ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு மகா பெரிய காரியங்களை செய்வார். நான் சொல்ல மறந்துட்டேன், உங்களுடைய ஸ்க்ரீனில் இந்த பேங்க் இன்ஃபர்மேஷன் இருக்கும், அதை பயன்படுத்தி நீங்கள் வந்து காணிக்கைகளை அனுப்பலாம். கியூஆர் கோடு இருக்கும், அதை பயன்படுத்தி நீங்கள் காணிக்கைகளை அனுப்பலாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். முதலாவது ஆதியாகமம் 3 பகுதியில் நம்ம டெக்ஸ்ட்டாக எடுத்துருக்கிறோம். ஆதியாகமம் 15வது அதிகாரம். கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்ன காரியத்தை பாருங்கள். இந்த காரியங்கள் நடந்த பின்பு கர்த்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்தில் உண்டாகி, அவர், ஆபிரகாமே, நீ பயப்படாதே, நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகா பெரிய பலனுமாக இருக்கிறேன். கேடகம் என்பது பாதுகாப்புக்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். ரைட்? எதிரிகள் தாக்கும்போது அந்த கேடயத்தை பயன்படுத்தி அந்த தாக்குதலை நாம் தடுக்கலாம், அந்த தாக்குதலிலிருந்து தப்பிக்கலாம். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் வந்து இங்கே நான் உனக்கு கேடகமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது நான் உனக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்று சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சங்கீதம் 3க்கு போகலாம். சங்கீதம் 3. இங்கே தாவீது ராஜா சொல்கிற காரியத்தை கொஞ்சம் கவனிங்க. முதல் வசனத்திலிருந்தே வாசிப்போம். கர்த்தாவே, என் சத்துருக்கள் எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள், எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் அநேகர். தேவனிடத்தில் அவனுக்கு ரட்சிப்பு இல்லை என்று என் ஆத்துமாவை குறித்து சொல்லுகிறவர்கள் அநேகராய் இருக்கிறார்கள். ஆனாலும் கர்த்தாவே, நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமாய் இருக்கிறீர். தாவீது பாருங்க, வெட்கப்பட்டு எருசலேமை விட்டு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. அவருடைய சொந்த பையன் அப்சலோம் அவருக்கு விரோதமாக கலகம் பண்ணி மக்களுடைய மனதை திருடி, ரைட், அவருக்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்துட்டுருக்கிறான். அதனால் தாவீது தப்பித்து ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை உண்டாச்சு. ரைட்? அந்த நேரத்தில் தாவீது பேசின சங்கீதம் தான் இது. அப்போ அவரே சொல்கிறாரு பாருங்க, அவருக்கு விரோதமாக இஸ்ரவேல் மக்கள் ஆல்மோஸ்ட் எல்லாரும் கூடி இருக்கிறாங்க. ஒரு சிலர் தான் தாவீது கூட இருக்கிறாங்க. மெஜாரிட்டி வந்து அப்சலோம் பக்கம் இருக்கிறாங்க. எதிரிகள் அநேகம் பேராக இருக்கிறாங்க. பெரிய பெரிய ஆட்கள்லாம் அப்சலோம் கூட சேர்ந்துருக்கிறாங்க. ரைட்? தாவீதுக்கு இப்போ வயசாயிருச்சு. அந்த காலத்தில் பாருங்கள், இனிமேல் தாவீது கிடையாது, அப்சலோம் தான் அப்படின்ற ஒரு எண்ணம்லாம் இருந்துச்சு மக்கள் மத்தியில். ஆனால் தான் அவங்க சொல்கிறாங்க, தாவீதுக்கு கர்த்தர்ட்ட ரட்சிப்பு இல்லை, உதவி இல்லை அப்படின்னு. ஆனால் தாவீது அப்படி சொல்லலை. தாவீது என்ன சொல்கிறாரு பாருங்களேன், தைரியமாக, கர்த்தாவே, நீரே என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை உயர்த்துகிறோமா இருக்கிறீர். மற்றவங்க என்ன சொல்கிறாங்கன்றதெல்லாம் முக்கியம் இல்லை, நம்ம என்ன சொல்கிறோன்றது தான் முக்கியம். அடிக்கடி வாயை திறந்து, கர்த்தாவே, நீர் என் கேடகம், என் கோட்டை, நான் நம்பி இருக்கிற தேவன், என்னை பாதுகாக்கிறவர், என் வலப்பக்கத்தில் நிழலாயிருக்கிறவர், அப்படிலாம் அடிக்கடி பேசுங்க. நீங்கள் கர்த்தரை குறித்து எந்த விதமாக பேசுகிறீங்களோ அந்த விதமாக கர்த்தர் உங்கள் வாழ்வில் செயல்படுவார். தாவீது கர்த்தாவே நீர் என் கேடகம் சொல்லும்போது கர்த்தர் தாவீதுடைய வாழ்க்கையில் கேடகமாக செயல்பட்டார். கர்த்தர் ஆபிரகாம்கிட்ட சொல்கிறார் பாருங்க, நான் உன் கேடகம், உனக்கு கேடகமாக நான் இருப்பேன்னு அவரே சொல்கிறார். கர்த்தர் சொல்கிறது தான் நம்ம சொல்லணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இப்போ சங்கீதம் 91க்கு போகலாம். சங்கீதம் 91. ஹல்லேலூயா டு ஜீசஸ். எல்லாருக்கும் ரொம்ப பிரியமான சங்கீதம். ரைட்? உங்களுக்கு இந்த சங்கீதம் தெரியல அப்படின்னா இந்த சங்கீதத்தை மனப்பாடம் பண்ணுங்க. ரைட்? பைபிளில் இருக்கிற நல்ல பகுதியெல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். ரைட்? அப்பப்போ அதெல்லாம் அந்த வசனங்களை சொல்லி ஜெபிக்கணும், கர்த்தருக்கு நினைப்பூட்டணும், அந்த வசனங்களை வந்து கிளைம் பண்ணணும், சுதந்திரிக்கணும், இதெல்லாம் செய்யணும். இதெல்லாம் நல்ல பழக்கம். வாழ்க்கையில் ஜீவனையும் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கொண்டு வருகிற பழக்கங்கள் இதெல்லாம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். முதல் வசனத்திலிருந்து வாசிப்போம். உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். ஹல்லேலூயா. நான் கர்த்தரை நோக்கி, நீர் என் அடைக்கலம், என் கோட்டை, என் தேவன், நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன். இது வந்து ஒரு சிலர் தாவீதின் சங்கீதம் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் மோசேன் எழுதுனதுன்னு சொல்லுவாங்க. ரெண்டு பேருக்குமே இது எழுதக்கூடிய அந்த இது இருக்குது. ஆனால் மோஸ்ட்லி இது வந்து மோசே எழுதுனதுன்னு தான் நினைக்கிறேன். ஒரு காலத்தில் தாவீதுன்னு நினச்சேன். அப்புறம் பார்த்தோம்னா கொஞ்சம் உன்னிப்பாக கொஞ்சம் கவனித்து படித்து பார்த்தோம்னா இது மோசே எழுதியிருக்க வாய்ப்பு அதிகமாக இருக்கிறது. ஏன்னா இந்த சுற்றி இருக்கிற இதுக்கு முன்னாடி இருக்கிற சங்கீதம், இதுக்கு அடுத்து வர சங்கீதம், இந்த சங்கீதம் இதெல்லாம் சேர்த்து பார்க்கும்போது மோஸ்ட்லி இது மோசே எழுதின மாதிரி தான் இருக்குது. ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள்,
3 பெரிய தேவ மனிதர்கள் தேவன் எப்படி நம்மளை பாதுகாப்பார்கள் என்று நமக்கு சொல்கிறாங்க. ரைட். தாவீது 3ஆம் சங்கீதத்தில் மட்டுமல்ல, பல சங்கீதங்களில் தேவனுடைய பாதுகாப்பு, தேவனுடைய விடுதலை குறித்து அவர் பேசுகிறார். அவருடைய வாழ்வின் அனுபவங்களும் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. கர்த்தர் அவர் எப்படியெல்லாம் பாதுகாத்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். அதே மாதிரி ஆபிரகாமையும் கர்த்தர் பாருங்கள், அவர் வந்து சொந்த பூமியில் இல்லாமல் வெளி தேசத்தில் ஒரு பரதேசியாக, அதாவது பரதேசினா பிச்சைக்காரன் அர்த்தம் கிடையாது, பரதேசினா வெளிநாட்டுக்காரன்னு அர்த்தம். அதுதான் ஆக்சுவல் மீனிங். இன்றைக்கி நம்ம பரதேசினா இந்த ஒன்றும் இல்லாதவங்க அவங்கள குறித்து நம்ம அப்படி சொல்கிறோம் இல்லையா. ஆனால் பைபிளில் பரதேசின்னு சொல்லும்போது வெளிநாட்டுக்காரங்களை தான் அப்படி சொல்லுது. ரைட். ஒரிஜினல் மீனிங் அதுதான். பரதேசம்னா வேறு தேசத்துலேருந்து வந்தவங்கன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அப்போது அவர் வந்து ஒரு பரதேசியாக கர்த்தர் வாக்கு பண்ணின அந்த பூமியில் வாழ்ந்துட்டுருக்கிறாரு. ரைட். சொந்த நாடு கிடையாது, சொந்த மக்கள் கிடையாது, உறவினர் கிடையாது, ரைட். நண்பர்கள்லாம் இல்லை, பெரிய குடும்பம் இல்லை அவருக்கு, ரைட். தனியாக மனைவியை கூப்பிட்டு வந்திருக்கிறாரு, வேலையாட்கள்லாம் இருக்கிறாங்க, ரைட். கர்த்தரை நம்பி வந்திருக்கிறார். கர்த்தர் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்க்கையில் மறுபடியும் ஆபிரகாமுக்கு கேடகமாக இருந்து, அவருக்கு பாதுகாப்பு இருந்து, அவர் வந்து மோசமான சூழ்நிலைகளில் கூட பாதுகாக்கப்படுறதை நம்ம பார்க்குறோம். ஹல்லேலூயா. கர்த்தர் அவருக்கு உதவி செய்கிறார். அதே மாதிரி மோசேயுடைய வாழ்க்கையிலே இந்த பாதுகாப்பை நம்மளால் பார்க்க முடியுது. ரைட். மோசேயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்னா கர்த்தர் மோசேயை பாதுகாக்கிறார். பிறந்த உடனே பாருங்கள், அவர் அழிக்கிறதுக்கு அந்த பார்வோனுடைய ஆணையின்படி எகிப்திய மக்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க. அவங்க அம்மா அப்பா பார்த்திங்கன்னா கர்த்தரை நம்பி ராஜாவுடைய கட்டளையும் மீறி, ரைட், அந்த பிள்ளையை பாதுகாக்கிறாங்க 3 மாதத்துக்கு இல்லையா. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல பேலையை செஞ்சு அதுக்குள்ளே வச்சு அவரை அனுப்பி விடுறாங்க நதியில். கர்த்தர் கரெக்டாக பார்வோனுடைய குடும்பத்திலேயே கொண்டு போய் மோசையை சேர்க்கிறார். ரைட். மோசையோட வாழ்க்கையை நம்ம படித்து பார்த்தோம்னா பார்வோனுடைய குமாரத்திட்ட கொண்டு போய் மோசையை சேர்த்து, ரைட், எபிரேயர்களின் சத்ருவாகிய பார்வோனுடைய வீட்டிலையே வச்சு மோசையை வளர்க்குறார். எந்த பார்வோன் ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சொல்லி கட்டளை போட்டானோ அந்த ஆள் வீட்டிலையே வச்சு கர்த்தர் மோசையை வளர்த்தார். இதுதான் உன்னதமானவர். இன்றைக்கி வந்து அந்த நாமங்களின் முக்கியத்துவத்தை நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். உன்னதமானவர், சர்வ வல்லவர் அப்படின்ற அந்த நாமத்துடைய முக்கியத்துவத்தை நம்ம இன்றைக்கி தியானிக்க போகிறோம். ஆனால் கவனிங்களேன், நம்ம கர்த்தர் வந்து மகா பெரியவர், மகா மேன்மையுள்ளவர், எல்லாரை காட்டிலும் பெரியவர். எந்த பார்வோன் கட்டளை போட்டானோ ஆண் பிள்ளைகளெல்லாம் கொல்லணும்னு சொல்லி அந்த ஆள் வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் பிள்ளையை வச்சு அந்த ஆள் வீட்டிலையே வச்சு கர்த்தர் வளர்க்குறார். எவ்வளோ பெரிய கர்த்தர் நம்ம கர்த்தர். ஹல்லேலூயா. அது மட்டுமல்ல பாருங்கள், மோசே வளர்ந்ததுக்கு அப்புறம் பாருங்கள், அவரை கொல்றதுக்கு பார்வோன் தேடுறான் இல்லையா. அப்போ தான் மோசே பயந்து போய் மீதியன் தேசத்தில் போய் வாழ்கிறார். மோசையை வந்து கர்த்தர் காப்பாற்றுறார், பார்வோன் கையிலேருந்து காப்பாற்றுறாரு. அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா மோசையை கூட்டிகிட்டு வர்றார். மோசே மூலமாக கர்த்தர் பெரிய அடையாளங்கள்லாம் செய்கிறார், மகா பெரிய அடையாளங்கள் செய்கிறார் எகிப்து தேசத்தில். அதில் ஒரு குறிப்பான காரியத்தை நம்ம கவனித்து பார்த்தோம்னா, எகிப்து தேசத்தை பாதித்த அந்த கொள்ளை நோய்கள், வாதைகள், இதெல்லாம் இஸ்ரவேல் மக்களை தொடவே இல்லை. வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாதுன்னு மோசே தைரியமாக சொல்லலாம். ஏன்னா அவர் பார்த்துருக்கிறார். எகிப்து பூரா வாதம் வந்துருக்குது, எகிப்து பூரா கொள்ளை நோய் வருது, ஆனால் இஸ்ரவேலில் ஒரு பயலுக்கு ஒன்றும் ஆகலை. ஒரு ஆடு, ஒரு மாடு, ஒருத்தருக்கும் ஒன்றும் ஆகலை. எகிப்தில் அந்தகாரம்னா இஸ்ரவேல் கோஷனில் வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சம். அங்கே ஆடு மாடெல்லாம் சாகுது, இங்கே ஒரு மாடும் சாகலை. அங்கே எகிப்தில் தலைச்சன் பிள்ளைகள், மூத்த பிள்ளைகள் போன செத்து மடிகிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் மத்தியில் எந்த மூத்த பிள்ளையும் சாகலை. இப்படி பல விதங்களில் கர்த்தர் வந்து வேறு பிரித்து காமிக்கிறார். உலகத்தின் மக்களுக்கும் கர்த்தருடைய மக்களுக்கும் உள்ள வித்தியாசத்தை கர்த்தர் வந்து காமிக்கிறார் பாருங்கள். அங்கேயே நமக்கு சொல்லி கொடுக்குறார். உலகத்தில் எவ்வளோ ஆபத்து இருந்தாலும், ரைட், அதை ஒன்றை தொடணும்னு அவசியம் கிடையாது. ஹல்லேலூயா. சொல்லுங்களேன். ரைட். உலகத்தின் ஆபத்துகள் என்ன தொடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்? நமக்கு ஒரு கர்த்தர் இருக்கிறார். அவர் நமக்கு கேடகமாக செயல்படுகிறார். அவர் நம்முடைய கோட்டையாக, அரணாக செயல்படுகிறார். அவர் நம்முடைய பாதுகாப்பாக இருப்பதினால உலகத்தின் பிரச்சனைகளை
பிரச்சனைகள் நம்மை தொட வேண்டும் என்ற அவசியம் கிடையாது. அதனால தான் தைரியமாக சொல்கிறாரு, உன் பக்கத்தில் 1000 பேரும் உன் வலப்பக்கத்தில் 10000 பேர் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. ஹல்லேலூயா. மோசே அதெல்லாம் பார்த்துருக்குறாரு பாருங்க, பார்த்துட்டு தான் சொல்கிறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவங்களாம் கண்களால் மட்டும் பார்த்தாங்க. எகிப்தியருக்கு நடக்கிற அந்த வாதைகள் கொடுமைகள் எல்லாம் அவங்க கண்களால் மட்டும்தான் பார்த்தாங்க, யாரும் அனுபவிக்கல. அவங்க மாடெல்லாம் சாகிறத பார்த்தாங்க, அவங்களுடைய பிள்ளைகள்லாம் சாகிறத பார்த்தாங்க, அவங்களுடைய பயிர்கள் இதெல்லாம் நாசமாகிறத பார்த்தாங்க. இவங்கள அது எதுவுமே தொடலை. இஸ்ரவேல் மக்கள் அது தொடவே இல்லை. இதெல்லாம் மோசேயுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். கர்த்தர் இந்த விதமாக செயல்படுறதெல்லாம் அவர் மோசே எழுதி வச்சிருக்கிறார் பாருங்க. ஏன் எழுதி வச்சிருக்கிறார் இதெல்லாம்? என்னை பாதுகாத்த கர்த்தர். நீங்கள் பார்த்தீங்கன்னா 10ஆம் வசனத்தை கொஞ்சம் கவனிங்களேன். 9ஆம் வசனத்திலிருந்தே வாசிப்போம். எனக்கு அடைக்கலமாக இருக்கிற உன்னதமான கர்த்தரை உனக்கு தாபரமாக கொண்டாய், ஆகையால் பொல்லாப்பு உனக்கு நேரிடாது, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அவரை சொல்கிறாரு பாருங்க, என்னை பாதுகாத்த உன்னதமான கர்த்தரை நீ தாபரமாக கொண்டுள்ளதினால, தாபரமாக ஏற்றுக்கொண்டதுனால, கோட்டையாக அரணாக ஏற்றுக்கொண்டதுனால கர்த்தர் பொல்லாப்பிலிருந்து உன்னை பாதுகாப்பார், வாதையிலிருந்து பாதுகாப்பார், தூதர்களை அனுப்பி பாதுகாப்பார் அப்படின்னு சொல்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட். அப்போ நம்முடைய கர்த்தர் எப்படிப்பட்டவர்? நம்மை பாதுகாக்கிற தேவன், நம்முடைய கேடாகமாக கோட்டையாக அரணாக இருந்து பாதுகாக்கிற தேவன். இதை நம்ம புரிஞ்சுக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். ரைட். சரி, இந்த பாயிண்ட்ஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இன்றைக்கி ஒரு குறிப்பான காரியத்தை நம்ம பார்க்க போகிறோம். இந்த சங்கீதம் 91 முதல் வசனத்தை கவனிங்க. ரைட். முக்கியமான காரியம் சொல்லப்படுகிறது இங்கே. உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். இதுதான் நம்முடைய டைட்டில் இல்லையா? சர்வ வல்லவருடைய பாதுகாப்பில் வாழுங்கள். இங்கே இருந்தால் டைட்டில் வருது. ரைட். சர்வ வல்லவருடைய பாதுகாப்பில் நான் வாழணும் அப்படின்னா உன்னதமானவரின் மறைவில் இருக்க வேண்டும், அவருடைய நிழலில் தங்கணும். அது ஒரு சாய்ஸ். நம்ம இன்றைக்கி அதுக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் இந்த உன்னதமானவர், சர்வ வல்லவர், இந்த 2 நாமங்கள், இந்த நாமத்தின் மூலமாக கர்த்தரை குறித்து நமக்கு கொடுக்குற வெளிப்பாடு, அதோடைய முக்கியத்துவத்தை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. பாருங்கள், கர்த்தர் ஒரு டோட்டல் ப்ரொடெக்ஷன் நமக்கு ப்ராமிஸ் பண்ணணும் அப்படின்னா அது அவர் உன்னதமானவராக இருந்தால் மட்டும்தான் முடியும். உன்னதமானவர் அப்படின்னா என்ன அர்த்தம்? எல்லாரை காட்டிலும் பெரியவர் என்ற அர்த்தம். ஏன் புதிய ஏற்பாட்டில் நம்மளுக்கெல்லாம் பிடிச்ச ஒரு வசனம் இருக்குது. உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் உங்களுக்குள் இருக்கிறவர் பெரியவர். ஹல்லேலூயா. கர்த்தர் எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருந்தால் மட்டுமே பரிபூர்ண பாதுகாப்பை நமக்கு வாக்கு பண்ண முடியும். அது மட்டுமல்ல, கர்த்தர் சர்வ வல்லவராகவும் இருக்க வேண்டும், எதையும் செய்யக்கூடியவராகவும் இருக்கணும். இது ரெண்டும் ப்ரீ கண்டிஷன் பாருங்கள். ஒரு ப்ரொடெக்ஷனுக்கு பாருங்கள், பரிபூர்ண பாதுகாப்பு, எல்லா நேரத்திலும் பாதுகாப்பு, எந்த சூழ்நிலையும் பாதுகாப்பை ஒரு ஆள் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க எல்லாரை காட்டிலும் பெரியவங்களாக இருக்கணும், எதையும் செய்யக்கூடியவங்களாகவும் இருக்கணும். ஹல்லேலூயா. இப்போ நமக்கு கர்த்தர் கொடுக்குற அந்த வாக்குத்தத்தங்களெல்லாம் பார்த்தோம்னா அது எல்லாராலையும்லாம் நிறைவேற்ற முடியாது. இப்போ ஒரு பெரிய மனுஷன் கூட, ஒரு பெரிய பதவியில் இருக்க ஒரு ராஜா கூட இதை சொல்ல முடியாது. ஒரு ராஜா கூட உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காமலே போகும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏன் சொல்ல முடியாது தெரியுமா? ஏன்னா அந்த ஆளை காட்டிலும் பெரிய ஆள் ஒரு ஆள் வருவார். இன்றைக்கி ஒரு ஆள், ஒரு ராஜா பெரிய ஆளாக இருக்கலாம், ஆனால் அவரை காட்டிலும் பெரிய ஆள் வர முடியும். பாருங்கள், ஒரு காலத்தில் நெபுகத்நேசர் பெரிய ஆளாக இருந்தார். அவரை கோரேஸ் அவர் மரித்து போயிட்டார் இல்லையா? சரி, இப்போ மறித்து போயிட்டார்ல. இப்போ அவர் நம்மளை மரித்து போனவர் நம்மளை எப்படி பாதுகாக்க முடியுமா? முடியாது. இப்போ ஒரு பெரிய பாபிலோன் சாம்ராஜ்யம், இந்த சாம்ராஜ்யம் ஒன்று பாதுகாக்குன்னு சொல்லலாம். ஆனால் பாருங்கள், கொஞ்ச நாள் கழித்து இந்த பெர்சியரும் மீதியரும் இந்த பாபிலோன் சாம்ராஜ்யத்தை அப்படியே கவுத்துடுறாங்க. ரைட்.
ஒன்றுமெல்லாம் பண்ணிடுறாங்க. இப்போ பாபிலோன் சாம்ராஜ்யமே கிடையாது. ரைட், பெர்சியரும் மீதியரும் ஆளுகை செய்ய ஆரம்பித்தாங்க. சரி, அவங்க பெரிய வல்லரசாக மாறினா அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் வந்தார். அவர் வந்து இவங்களெல்லாம் தூக்கி சாப்பிட்டார். ரைட், இப்போ பெர்சிய மீதியரால் கூட சொல்ல முடியாது, நான் எங்கள் சாம்ராஜ்யம் உன்னை பாதுகாப்போம், நான் உன்னை எப்பொழுதும் பாதுகாப்பேன் அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்? ஒரு பக்கம் பாருங்கள், மரணம் அவங்கள தடுக்கும் இல்லையா? அவங்களாம் மனுஷங்க, ஏதோ ஒரு காலத்தில் மறித்து போயிடுவாங்க. இருக்கும்போது ஏதாவது செய்யலாம், செத்து போயிட்டால் என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? சரி, ஆளுகையில் இருக்கிறப்போ ஓகே, ஆளுகை போயிடுச்சுன்னா என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ரைட், எல்லா மனுஷன் வந்துட்டாலே எல்லாருக்குமே ஒரு லிமிட் இருக்குது. ரைட், ஹல்லேலூயா. பாருங்க, நான் ஆவி உலகத்தில் இருக்க பாருங்கள், இப்போ பிசாசுமே பார்த்திங்கன்னா அவன் வந்து லிமிட்டட் தான். அவன் ஒன்றும் கர்த்தர் அளவுக்கு பலசாலியெல்லாம் கிடையாது. தூதர்கள் அளவுக்கு கூட அவனுக்கு இப்போ வல்லமை கிடையாது. ஏன்னா அவனை காட்டிலும் பலமுள்ள தூதர்கள்லாம் இருக்கிறாங்க. பாருங்கள், பைபிளில் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் ஒரு தூதன் வந்து பிசாசை லூசிஃபரை கட்டி ரைட் பாதாளத்துக்குள்ளே வீசுறார். ரைட், அப்போ பிசாசு கூட ஒரு ஆள்கிட்ட வந்து நான் உன்னை பாதுகாக்கிறேன் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஏன்? அவனை காட்டிலும் பலசாலியெல்லாம் இருக்கிறாங்க, பெரிய பெரிய வானதூதர்கள்லாம் இருக்கிறாங்க, எல்லாரை காட்டிலும் பெரியவராகிய கர்த்தர் இருக்கிறாரு. அப்போ பிசாசால் கூட ஒரு மனுஷனை நான் உன்னை மொத்தமாக பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நீங்கள் வெளிப்படுத்துகிற சுவிசேஷத்தை எடுத்து படித்து பாருங்கள். பிசாசு வந்து தன்னுடைய அதிகாரத்தையும் சிங்காசனத்தையும் ஆளுகையும் அந்த கிறிஸ்துக்கு கொடுக்குறான். ரைட், இதை கொஞ்சம் வந்து கவனிங்க, பார்ப்போம். வெளிப்படுத்தின சுவிசேஷத்துக்கு போங்க. நீங்கள் சில சமயம் நம்ம வந்து வெளிப்படுத்தின சுவிசேஷத்தை நிறைய பேர் வாசிக்கிறதுக்கு பயப்படுறாங்க. பயப்படக்கூடாது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் உண்மையிலே ஆசீர்வாதமான புஸ்தகம். அதை விசுவாசத்தோடு படித்தீங்கன்னா நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீங்க. எனக்கு வந்து கர்த்தர் வந்து ஒரு சில புஸ்தகங்களை வந்து ஒரு அசைன்மெண்ட் மாதிரி கொடுத்துருக்கிறார். ஆதி ஆகமம், ரைட், எபேசியருக்கு எழுதப்பட்ட நிருபம், இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம். அதனால தான் என்னுடைய போதனைகளில் பார்த்தீங்கன்னா இதில் இந்த பகுதிகளில் இருந்தாலும் அதிகமாக நான் எடுத்து சொல்லுவேன். ரைட், காரணம் இருக்குது. இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்கள். இப்போ உதாரணமாக வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் பார்த்தோம்னா இங்கே பிசாசு வந்து தன்னுடைய பலத்தையும் அதிகாரத்தையும் அந்த கிறிஸ்து கொடுக்குறான். 2வது வசனத்தை கவனிங்க. வலு சர்ப்பமானது தன் பலத்தையும் தன் சிங்காசனத்தையும் மிகுந்த அதிகாரத்தையும் ரைட் அந்த கிறிஸ்து கொடுத்தான். அதை வச்சுட்டு அந்த கிறிஸ்து இப்போ இல்லாத ஆட்டம்லாம் ஆடுறான் இல்லையா? ஹல்லேலூயா. ஆனால் அதே வெளிப்படுத்தின சுவிசேஷத்தில் 19ஆம் அதிகாரம் போங்க. 19ஆம் அதிகாரம், அங்கே ஒரு அருமையான வசனம் இருக்குது. ஏசப்பா வர்றார். ஹல்லேலூயா. ஏசப்பா வந்து யுத்தம் பண்ண வர்றார். அப்போ ஏசப்பா வந்து பிசாசு கூட யுத்தம் பண்ணி அந்த கிறிஸ்து அவனை அந்த கள்ள தீர்க்கதரிசி இவங்க கூட எல்லாம் யுத்தம் பண்ணி அவ்வளோ பெரிய சேனையும் முறியடித்து என்ன பண்ணாருன்னு வேதம் இங்கே வந்து நம்மளுக்கு அழகாக இந்த வேதம் போதிக்குது. ரைட், இந்த 19ஆம் அதிகாரத்தை எடுத்து நல்லா படித்து பாருங்கள், சந்தோஷப்படுவீங்க, நல்லாயிருக்கும். ஹல்லேலூயா. 20ஆம் வசனத்தை பாருங்கள். அப்பொழுது மிருகம், அதாவது அந்த கிறிஸ்து பிடிக்கப்பட்டது. மிருகத்தின் முன்பாக செய்த அற்புதங்களால் அதன் முத்திரையை தரித்தவர்களையும் அதன் சொரூபத்தை வணங்கினவர்களையும் மோசம் போக்கின கள்ள தீர்க்கதரிசியும் கூட பிடிக்கப்பட்டான். இருவரும் கந்தகம் எரிகிற அக்கினி கடலில் உயிரோடு தள்ளப்பட்டார்கள். பாருங்கள், பிசாசு வந்து நிறைய வல்லமெல்லாம் இருக்குது, அவனுக்கு சிங்காசனம் இருக்குது, அதிகாரம்லாம் இருக்குது. ஆனால் அதை வச்சு அவனால் அந்த கிறிஸ்துவை பாதுகாக்க முடியல, அந்த கள்ள தீர்க்கதரிசியை பாதுகாக்க முடியல. அதிகாரத்தை கொடுக்குறான், பலத்தை கொடுக்குறான், சிங்காசனத்தை கொடுக்குறான். அதை வச்சு அந்த கிறிஸ்துவம் இல்லாத ஆட்டம்லாம் போட்டான். ஆனால் அவனை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் வந்தார். ராஜாதி ராஜாவும் கர்த்தாதி கர்த்தவுமாகிய ஆண்டவராகிய இயேசு வந்தார். ரைட், அவர் வந்து இந்த அந்த கிறிஸ்துவை மொத்தமாக தோக்கடிச்சது மட்டும் இல்லை, ரைட், அவனையும் கள்ள தீர்க்கதரிசியும் தூக்கிட்டு எரி நரகத்தில் தூக்கி போட்டார். எரிகிற அந்த கந்தக கடலில் தூக்கி போட்டார் பாருங்க, அக்கினி கடலில். அழகாக போட்டிருக்குது பாருங்க. கொஞ்சம் வாசிப்போம், இப்போ வாசிக்கிறதுக்கு நல்லாயிருக்கும். இதெல்லாம் வாசிக்கணும், சந்தோஷமாக வாசிக்கணும். 11ஆம் வசனத்துலேருந்து வாசிங்க.
பின்பு பரலோகம் திறக்க கண்டேன், இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. அதன் மேல் ஏறி இருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார். அல்லேலூயா. இயேசு எப்படிப்பட்டவர்? நீதியாய் நியாயந்தீர்த்து யுத்தம் பண்ணுகிறவர். அல்லேலூயா. நீங்கள் 24ஆம் சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா இயேசுவை குறித்து வேதம் எப்படி சொல்லுகிறது? த லார்ட் ஸ்ட்ராங் அண்ட் மைட்டி, த லார்ட் மைட்டி இன் பேட்டில். கர்த்தர் பலமுள்ளவர், வல்லமையுள்ளவர், யுத்தத்தில் வல்லவர். அல்லேலூயா. 12ஆம் வசனத்தை பாருங்கள். அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலைகளைப் போல் இருந்தன, அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன. அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமமும் எழுதியிருந்தது. இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பதே. பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவர்களாய் வெள்ளை குதிரைகளின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள். புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது. இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மதுவுள்ள ஆலையை மிதிக்கிறார். இங்கேயும் பார்த்தீங்கன்னா என்ன நாமம் பயன்படுத்தப்படுகிறது? சர்வ வல்லமையுள்ள தேவன். ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா என்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேல் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டு இருக்கிறது. ஏன் அந்த கிறிஸ்துவால் ஒன்றும் செய்ய முடியல? அவனுக்கு அவ்வளோ அதிகாரம் இருந்துச்சு, அவ்வளோ பெரிய சிங்காசனம் இருந்துச்சு, அவ்வளோ வல்லமை கொடுக்கப்பட்டது, பலன் கொடுக்கப்பட்டது. ஏன் அவனால் தொடர்ந்து ஆளுகை செய்ய முடியல? ஏன் அவனால் தொடர்ந்து அக்கிரமம் செய்ய முடியல? ஏன்னா அவனை காட்டிலும் பெரியவர் ஒருத்தர் வந்தார். அவனை தோக்கடிச்சு அவனை தூக்கி நரகத்தில் அந்த அக்கினி கடலில் தூக்கி வீசுறார். அல்லேலூயா. அப்போ பாருங்கள், முழுமையான பாதுகாப்பை வாக்கு பண்ணணும்னா எல்லாராலையும்லாம் முடியாது, பிசாசால் கூட முடியாது. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருந்தார் பாருங்க, நல்லா எனக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்தவர். நான் ரசிக்கப்பட்ட புதுசில் எனக்கு நிறைய உதவி செஞ்சுருக்கிறாரு, நிறைய நல்லா கைட் பண்ணாங்க. நல்ல எனக்கு இன்றைக்கி நான் கற்றுக்கொண்ட அநேக காரியங்களுக்கு சரியான டைரக்ஷனில் அவங்க தான் என்னை வழி நடத்தினாங்க. நான் நல்ல ஒரு மனுஷன். அவர் பார்த்திங்கன்னா இன்றைக்கி அவர் பாஸ்டராக இருக்கிறார். வடக்கு டெல்லியில் அவர் பாஸ்டராக இருக்கிறார். அவர் பார்த்திங்கன்னா அவர் ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இந்த பில்லி சுனியம் இதிலெல்லாம் இருந்தார். இந்த சாஸ்திரி, பில்லி சுனியம், இந்த மாதிரி காரியங்களெல்லாம் அவர் ஈடுபட்டிருந்தார். அப்போ அவர் சொல்கிறாரு பாருங்க, அவங்க இந்த மாதிரி இந்த அசுத்த ஆவிகளை வச்சு பாதுகாப்புக்குன்னு எல்லாம் பயன்படுத்துவாங்களாம். அப்போ இவருக்குன்னு ஒரு ஆவி இருந்துச்சான். இவர் ஒரு ஆவியை இவர் பாதுகாப்புக்குன்னு ஒரு ஆவியெல்லாம் இருந்துச்சான். ஒரு நாள் அந்த ஆவியோட பாதுகாப்பெல்லாம் தாண்டி வேறு யாரோ இவருக்கு விரோதமாக என்னமோ இந்த சூனியம், மந்திரவாதம் இதெல்லாம் செஞ்சுருந்தாங்களாம். அதை பார்த்துட்டு இவர் ஒரே ஆச்சரியமாகிடுச்சு, எப்படி இவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த ஆவியை கூப்பிட்டு கேட்டாரான், நீ இருக்கிறிய பாதுகாப்புக்கு இவங்க எப்படி இதெல்லாம் பண்ணாங்க அப்படின்னு கேட்டாரான். அது சொல்லிச்சான் பாருங்க, அவங்க பன்னி ரத்தத்தை வச்சு என்னை கட்டிட்டாங்க. கேட்குறதுக்கு சிரிப்பார். இதில் என்ன, இவருக்கு தெரிஞ்ச சூனியத்தை காட்டிலும் மந்திரவாதத்தை காட்டிலும் அதிகமாக தெரிஞ்ச ஒரு ஆள் வந்ததுனால இவருக்கு விரோதமாக அவரால் ஏதோ செய்ய முடிஞ்சிருச்சு. இவருடைய அந்த மந்திரங்கள் தந்திரங்கள் எல்லாம் தாண்டி அவருக்கு விரோதமாக செய்ய முடிஞ்சு பாரு. Hallelujah to Jesus. அவர் அதுக்கப்புறம் இயேசுவை அறிந்து கொண்டு இதெல்லாம் விட்டுட்டு ரட்சிக்கப்பட்டு நான் இன்றைக்கி அவர் ஊழியம் பார்த்துட்ருக்கிறார். ஆனால் அவர் சொல்கிறாரு பாருங்க, இதை எதுக்கு இந்த இன்சிடெண்ட்டை நான் சொல்கிறேன்னா, நீங்கள் ஆவியாக இருந்தாலும் சரி, மனுஷனாக இருந்தாலும் சரி, உங்களை காட்டிலும் பெரிய ஆள்னு யாராவது இருப்பாங்க. நீங்கள் உங்களால் முழுமையான ஒரு பாதுகாப்பை யாருக்கும் வாக்கு பண்ண முடியாது. எந்த மனுஷனாலும் முடியாது. சாதாரண மனுஷனாக இருந்தாலும் சரி, பெரிய ரவுடியாக இருந்தாலும் சரி, போலீஸாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டாக இருந்தாலும் சரி, பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, பெரிய சாம்ராஜ்யமாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு பெரிய தேசமாக இருந்தாலும் சரி, யாருமே பரிபூர்ண பாதுகாப்பை வாக்கு பண்ண முடியாது. ஏன்னா அவங்கள காட்டிலும் பெரியவங்கன்னு யாராவது இருப்பாங்க. அது மட்டும் இல்லை, மனுஷர்கள் பாருங்கள், மனுஷர்கள் மத்தியில் வீக்னஸஸ் இருக்குது. சுயநலவாதிகள் இருப்பாங்க, காட்டி கொடுக்குறவங்க இருப்பாங்க,
ரைட். பணத்துக்கு ஆசைப்பட்டு தப்பு பண்ணுறவங்க இருப்பாங்க. ரைட். திறமையிலையுமே பல லெவல் இருக்குது இல்லையா. ஒரு சிலர் கொஞ்சம் திறமை இருக்கும். அந்த அவங்கள காட்டிலும் திறமைசாலின்னு ஒருத்தர் வந்தார்னா, இப்போ இந்த கம்ப்யூட்டருக்கெலாம் நம்ம ப்ரொடெக்ஷன் கொடுக்குறோம் இல்லையா. ஹல்லேலூயா. அப்போ கம்ப்யூட்டர் ப்ரொடெக்ஷன் பாருங்கள், ஒருத்தருக்கு ஓரளவுக்கு கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் இருக்கும். அவங்க ஃபயர் வால் அது இதுன்னு போட்டு கம்ப்யூட்டரை பாதுகாப்பாங்க. ஆனால் இவங்கள காட்டிலும் திறமையுள்ள ஒரு கம்ப்யூட்டர் ஹேக்கர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன். ரைட். அவங்க வந்து இவங்க உண்டு பண்ணின அந்த ஃபயர் வால் எல்லாத்தையும் சுத்தமாக உடச்சிருவாங்க. உடச்சிட்டு உள்ளே புகுந்துருவாங்க. ஏன்? இவங்கள காட்டில் அவங்க திறமைசாலி. இவங்களுக்கு இருக்கிற அறிவு காட்டில் அவங்களுக்கு ஜாஸ்தி இருக்குது. அப்போ எந்த மனுஷனும் சரி, எந்த அரசாங்கமும் சரி, எவ்வளோ பெரிய சக்கரவர்த்தியாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய செல்வந்தனாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அறிவாளியாக இருந்தாலும் சரி, யாருமே முழுமையான பாதுகாப்பை வாக்கு பண்ண முடியாது. ரெண்டாவது, பெரிய பெரிய ராஜ்யங்கள் கூட தவறு பண்ண முடியும் இல்லையா. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் தேசங்களை குறித்து நம்ம பார்க்கும்போது. எத்தனை தேசங்களில் நடக்குது பாருங்கள். இன்றைக்கி நம்ம இந்த ரீசெண்டாக நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இந்த பெஹல்காம் அட்டாக் பார்த்தோம். ரைட். இந்தியா வந்து நல்லா பாதுகாப்பாக நல்லா போயிட்டு இருந்துச்சு. திடீர்னு ஒரு பெரிய அட்டாக், தேசத்தையே ஒரு ஏன்னா கோபப்படுத்தின ஒரு அட்டாக் இல்லையா. அதனால அத்தனை பேர் அவ்வளோ கொடூரமாக செத்து போனாங்க. எப்படி நடந்துச்சு? ரைட். இந்தியா எவ்வளவோ முன்னேறி இருந்தாலும் கூட ஒரு சில ஃபெயிலியர்ஸ், இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன், அதோட டிஸ்ட்ரிபியூஷன், கம்யூனிகேஷன், இந்த மாதிரி ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு ஃபெயிலியர்ஸ்லாம் ஆகிருக்குது இல்லையா. இப்போ பாருங்கள், இந்த இஸ்ரேலில் பார்த்தோம். ரைட். இஸ்ரேல் அந்த October 7 வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய ஒரு தாக்குதல் நடந்துச்சு. இஸ்ரேலுடைய அந்த மொசாத் நிறுவனம் இல்லையா. ரைட்டு. அதுதான் அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் டிபார்ட்மெண்ட். மொசாத் வந்து பாருங்கள் ரொம்ப பேர் போனவங்க. ரைட். இன்டெலிஜென்ஸ் கலெக்ஷன்லேயும் சரி, எதிரிகளை துணிகரமாக தாக்குறதுலேயும் சரி. ரைட். எந்த அரசாங்கத்தினாலையும் முடியாத ஆப்ரேஷன்லாம் அவங்க பண்ணுவாங்க. பேர் போனவங்க அதுக்கு. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷன் கூட இவங்களுக்கு விரோதமாக இந்த ஹமாஸ் நடத்தின அந்த தாக்குதலை தடுக்க முடியாமல் போயிடுச்சு பாருங்களேன். அந்த தாக்குதல் நடத்துறதுக்கு அவங்க ரொம்ப நாள் ட்ரைனிங்லாம் பண்ணியிருக்கிறாங்க. நிறையா பணம் தேவைப்பட்டிருக்குது, நிறைய ஃபெசிலிட்டிஸ், ட்ரைனிங், கோஆர்டினேஷன் என்னமெல்லாம் தேவைப்பட்டிருக்கும். அதுவும் சும்மா அப்படியே யதார்த்தமாக பண்ணதெல்லாம் இல்லை. ஆனால் அவ்வளோ நாளாக அதை மொசாதெல்லாம் கண்டுபிடிக்காமல் இருந்திருக்கிறாங்க பாருங்க. அவ்வளோ பெரிய பலமுள்ள ஒரு இன்டெலிஜென்ஸ் ஆர்கனைசேஷனையும் மீறி இஸ்ரேல் தேசத்தில் தாக்குதல் நடந்துச்சு. இன்றைக்கி அமெரிக்கானா எல்லாருக்குமே தெரியும். அவங்களுடைய ஆர்மியும் சரி, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சிஸும் சரி ரொம்ப பலம் வாய்ந்தவங்க இல்லையா. அளவுய சேனைகளும் சரி, ஆர்மினாலும் சரி, அவங்களுடைய இன்டெலிஜென்ஸ் விங்கும் சரி, வெரி பவர்ஃபுல். ஆனால் அவங்களையும் மீறி பார்த்திங்கன்னா 2001 நம்மளுக்கெல்லாம் தெரியும், September 11, 9/11 இப்போ எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. அந்த அல்கெதா தீவிரவாதிகள் பாருங்கள், அவங்க ஒன்றும் அவ்வளோ பெரிய ஆட்கள்லாம் கிடையாது. அந்த அல்கெதா ஆட்கள்லாம் யூஎஸ்ஏ ஆர்மி கூட கம்பேர் பண்ணால் இந்த அல்கெதா தீவிரவாதிகள்லாம் ஒன்றும் பெரிய ஆளுகள் கிடையாது. ஆனால் அவங்க கூட பாருங்கள் அவ்வளோ பெரிய தேசத்தோட கண்களில் மண்ணை தூவிட்டு, ரைட், அவங்களுடைய தேசத்தோட ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரக்சர், இந்த ட்வின் டவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா நியூயார்க்கில், அங்கே கொண்டு போய் 2 ஃப்ளைட்டை விட்டு அவ்வளோ பெரிய பில்டிங்கை உடச்சி ஒன்றுமில்லாமல் ஆக்கி, அது மட்டும் இல்லை அவங்களுடைய மிலிட்ரியோட ஹெட் குவார்ட்டர்ஸ் பென்டகன், அதில் போய் ஒரு ஏரோப்ளேனை விட்டு அதில் பெரிய நாசத்தை ஏற்படுத்தி, 3வது ஒரு ஏரோப்ளேனும் இருந்துச்சு, 3வது டார்கெட், அது வாஷிங்டன் நோக்கி போயிட்டு இருந்துச்சு பாருங்கள். அதில் இருந்த ஒரு விசுவாசியை அங்கே இருந்த கூட இருந்த மற்ற பிரயாணிகள்லாம் சேர்ந்து அது அந்த வாஷிங்டன் ஒயிட் ஹவுஸோ இல்லை அந்த காங்கிரஸ்லேயோ போய் மோதாமல் அவங்க அதை தடுத்து நிப்பாட்டி வேறு இடத்துல கிராஷ் பண்ணிட்டாங்க. அவ்வளோயே இல்லைன்னா அங்கேயும் ஒரு பெரிய சேதம் உண்டாயிருக்கும். அப்போ பாருங்கள், யூஎஸ்ஏ கூட கம்பேர் பண்ணால் அந்த அல்கெதா தீவிரவாதிகள்லாம் ஒன்றுமே கிடையாது. ஆனால் அப்படி ஒரு சின்ன ஆட்கள் கூட அவ்வளோ பெரிய தேசத்தின் கண்ணில் மண்ணை தூவிட்டு ஒரு பெரிய அட்டாக்கை செஞ்சாங்க இல்லையா. ரைட். அப்போ இதெல்லாம் யோசிச்சு பாருங்கள். நான் இப்போ உங்களுக்கு உதாரணம்லாம் காமிச்சேன்.
பெரிய பெரிய அரசாங்கங்கள், வல்லமையுள்ள என்ன உளவுத்துறைகள், வல்லமையுள்ள சேனை, இராணுவம், இதெல்லாம் இருக்கிற ஆட்கள் கூட பரிபூர்ண பாதுகாப்பை வாக்கு பண்ண முடியாது. யாராலையும் முடியாது, இன்றைக்குமே முடியாது. ஏன்னா மனுஷர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தவறு செய்யக்கூடியவர்கள். மனுஷர்களுக்கு பல இடங்களில் பலவீனங்கள் இருக்குது. there is always a point of weakness. எப்போதுமே ஏதாவது ஒரு முறையில் ஏதாவது ஒரு வழியில் நுழைய முடியும். அதனால் எந்த மனுஷனாலையும் பாருங்கள் பரிபூர்ண பாதுகாப்பை வாக்கு பண்ண முடியாது. இந்த டோட்டல் ப்ரொடெக்ஷனை கொடுக்கணும்னா அது ஒரு ஆளால் தான் முடியும். யாரால்? உன்னதர், சர்வ வல்லவர். அது நம்முடைய தேவனால் மட்டும்தான் முடியும். ஏன் நம்முடைய தேவனால் அது முடியும் அப்படின்னா, அவர் உன்னதர். உன்னதர்னா எல்லாரை காட்டிலும் பெரியவர். இந்த உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் பெரியவர். ராஜக்களை காட்டிலும், சேனைகளை காட்டிலும், தேசங்களை காட்டிலும், இயற்கையை காட்டிலும், எல்லாரை காட்டிலும் பெரியவர். ஹல்லேலூயா. அவரால் மட்டும்தான் நான் உனக்கு நிரந்தர பாதுகாப்பு கொடுக்குறேன், டோட்டல் ப்ரொடெக்ஷனை கொடுக்குறேன், ஒரு பரிபூர்ண பாதுகாப்பை நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்ல முடியும். ஏன்னா அவர் ஒருத்தர் மட்டும்தான் எல்லாரை காட்டிலும் பெரியவர். ஒரு சில வசனங்களை வாசிப்பேன், அதை காமிக்க விரும்புகிறவங்களுக்கு. 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். ஹல்லேலூயா. கர்த்தர் சொல்கிறார் பாருங்க, பிள்ளைகளே, நீங்கள் தேவனால் உண்டாயிருந்து அவர்களை ஜெயித்தீர்கள், ஏனெனில் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். ஏன் நம்மளால் பிசாசு, அந்த கிறிஸ்து, கள்ளத்தீர்க்கதரிசிகள் இவங்களெல்லாம் ஏன் நம்மளால் ஜெயிக்க முடியும் அப்படின்னா, உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் நமக்குள் இருக்கிறவர் பெரியவர். இந்த கள்ளத்தீர்க்கதரிசிகளுக்கு பின்னாடி யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். அந்த கிறிஸ்துக்கு பின்னாடி யார் இருக்கிறா? பிசாசு இருக்கிறான். அப்போ கர்த்தர் பாருங்கள், பிசாசை காட்டிலும் பெரியவர். நம்ம வெளிப்படுத்தும் சுவிசேஷத்தில் பார்த்தோம் இல்லையா? ஹல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற பிசாசை காட்டிலும் கர்த்தர் பெரியவர். அவ்வளோ பெரிய கர்த்தர் நம்ம கூட இருக்கிறதுனால, நமக்குள்ளே வாசமாக இருக்கிறதுனால, ரைட், நாம் கள்ள தீர்க்கதரிசிகளையும் சரி, அந்த கிறிஸ்துவையும் சரி, பிசாசையும் சரி, நாம் ஜெயிக்கிறோம். ஹல்லேலூயா. நமக்கு ஆல்ரெடி ஜெயம் கன்ஃபர்ம்டு. புரியுதா? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். இன்னொரு பாயிண்ட்டை பாருங்கள், ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை கொஞ்சம் பாருங்கள். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 53 பார்த்திங்கன்னா சிலுவையை குறித்த ஒரு அதிகாரம் இல்லையா? நம்மளுக்கெல்லாம் தெரியும். சிலுவையில் கர்த்தர்பட்ட பாடுகள், அதனால் உண்டான நன்மைகள், அதையெல்லாம் போதிக்கிற ஒரு அருமையான ஒரு அத்தியாயம். இந்த 54வது அதிகாரம் பார்த்திங்கன்னா சபையை குறித்தது. ஹல்லேலூயா. சபையை குறித்த ஒரு அருமையான ஒரு அதிகாரம். படித்து பாருங்கள். இதில் ஒரு சூப்பர் ஆசீர்வாதங்கள்லாம் இந்த அதிகாரத்தில் இருக்குது. டைம் எடுத்து இதெல்லாம் வாசிங்க. இப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் பாருங்களேன், 15ஆம் வசனத்திலேருந்து வாசிப்போம். இதோ உனக்கு விரோதமாய் கூட்டம் கூடினால் அது என்னாலே கூடுகிற கூட்டம் அல்ல. எவர்கள் உனக்கு விரோதமாய் கூடுகிறார்களோ அவர்கள் உன் பட்சத்தில் வருவார்கள். ஹல்லேலூயா. இங்கேயும் கர்த்தர் பாதுகாப்பு சொல்கிறார். அடுத்து பாருங்கள், இதோ கரி நெருப்பை ஊதி தன் கிரியைக்கான ஆயுதத்தை உண்டு பண்ணுகிற கொல்லனையும் நான் சிருஷ்டித்தேன், கெடுத்து நிக்கரமாக்குறவனையும் நான் சிருஷ்டித்தேன். பாருங்கள், உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும். உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். இதை சொல்லணும்னா பாருங்கள், கர்த்தர் எல்லாரை காட்டிலும் பெரியவராக இருப்பது அவசியம். இங்கே நம்ம பார்க்குறோம், ஏன் நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போகும்? ஏன்னா அந்த ஆயுதத்தை உருவாக்குறவனை படைச்சவரே கர்த்தர் தான். எவன் ஆயுதத்தை உருவாக்குனானோ அவனை காட்டிலும் பெரியவர் நம்முடைய கர்த்தர். ரைட்? ஆயுதங்களை உருவாக்குற மனுஷனை கர்த்தர் தான் படைச்சார்.
உங்களுக்கு விரோதமாக கண்ணி வைக்கிறவன், உங்களுக்கு விரோதமாக குழி தோன்றவன், உங்களுக்கு விரோதமாக ஆயுதங்களை தயார் பண்ணுறவன், திட்டம் போடுறவன், எல்லாத்தையும் படைத்த தேவன் நம்முடைய தேவன். அவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரிய தேவன் நம்முடைய தேவன். அதனால்தான் அவரால் நம்மளை பாதுகாக்க முடியும். நமக்கு விரோதமாக ஆயுதங்களை உருவாக்குற பிசாசு, வேடனுடைய கண்ணியின் வேதம் போதிக்குது பாருங்க. நமக்கு விரோதமாக கண்ணி வைக்கிற அந்த பிசாசு, குழியை தோண்டுகிற அந்த பிசாசு, அவனையே படைத்தவரே நம்முடைய தேவன்தான். கர்த்தர் படைக்கும் போது அவன் நல்லவனாக தான் இருந்தான், பின்னாடி பாவம் செஞ்சு விழுந்து போயிட்டான், ரைட்? ஆனால் அவர் தானே படைச்சார், அவர் தான் பெரியவர், ரைட்? அப்போ கவனிங்க, நமக்கு விரோதமாய் சதி பண்ணுகிற, நமக்கு விரோதமாய் எழும்புகிற, நமக்கு விரோதமாக ஆயுதங்களை உண்டு பண்ணுகிற பிசாசையும் சரி மனுஷனையும் சரி படைத்தவரே நம்முடைய தேவன். அவர்கள் எல்லாரை காட்டிலும் பெரியவர் நம்முடைய தேவன். அந்த உன்னத தேவன், அந்த பெரிய தேவன் நம்முடைய தேவனாக இருப்பதினாலே நமக்கு பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாக முடியும். கர்த்தர் கொடுப்பார். நீங்கள் அவரை விசுவாசித்தால் உங்களை கர்த்தர் பூரணமாய் பாதுகாப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த சர்வ வல்லமையும் நான் கவர் பண்ணிடலாம்னு நினச்சேன், ஆனால் இன்றைக்கி டைம் ஆயிடுச்சு. ஆனால் இந்த நாமத்தை மைண்டில் வச்சுக்கோங்க. கர்த்தர் உன்னதராக இருப்பதினால தான் நமக்கு பரிபூர்ண பாதுகாப்பு கொடுக்க முடியுது. உன்னதராக இருந்தால் தான் இதை சொல்ல முடியும். உனக்கு எதிராக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது, எந்த வாதையும் உன்னை அணுகாது, எந்த தீமையும் உனக்கு நேரிடாது அப்படின்னு சொல்லணும்னா அவர் உன்னதராக சர்வ வல்லவராக இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். வேறு யாராலையும் அதை சொல்ல முடியாது. ஏன்னா வேறு யாராலையும் அதை நிறைவேற்ற முடியாது. ஹல்லேலூயா. இந்த வாரம் கர்த்தர் உன்னதர், அதனால் எப்படி பாதுகாக்கிறாருன்னு பார்த்தோம். அடுத்த வாரம் சர்வ வல்லவர், அதனால் எப்படி பாதுகாப்பை உண்டு பண்ணுகிறாருன்றதை நம்ம பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா. அடுத்த வாரமும் இந்த மெசேஜில் ஜாயின் பண்ணுங்கள், ரைட்? தொடர்ந்து இந்த போதனையை முழுசாக கேளுங்க. உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும். நீங்கள் கேட்குறது மட்டுமில்ல, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணி அனுப்பிச்சி வைங்க. அவங்களும் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும், பாதுகாக்கப்படட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், நல்லவர், சர்வ வல்லவர், அற்புதங்களை செய்கிறவர், அதிசயங்களை செய்கிறவர். தாப்பனே, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருவரையும் தொட வேண்டுமா ஜெபிக்கிறேன். உம்முடைய குணமாக்கும் வல்லமை அவருடைய சரீரத்தில் பாயட்டும். உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை பாயட்டும். எல்லா வியாதிகளையும் நீக்கட்டும், எல்லா வேதனைகளையும் நீக்கட்டும், எல்லா வலிகளையும் நீக்கட்டும். பரிபூர்ண ஆரோக்கியம் உண்டாகட்டும், ஆரோக்கியம் துளிர்க்கட்டும், சரீரத்தில் ஜீவன் உண்டாகட்டும், சரீரத்தில் பலன் உண்டாகட்டும், சரியாய் செயல்படாத உறுப்புகள் சரியாய் செயல்படட்டும். தாப்பனை, இன்னும் கண்டுபிடிக்கப்படாத வியாதிகள் கூட குணமாகட்டும். உம்முடைய பிரசனத்தில் தெய்வீக சுகம் உண்டு. உம்முடைய வல்லமை குணமாக்குகிற வல்லமை. தாப்பனை, உம்முடைய வல்லமை அந்த வியாதிகளை விரட்டட்டும். பிதாவை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியா ஸ்தோத்திரம். தாப்பனை, மக்களுடைய பொருளாதார தேவைகளை சந்திங்க. அவங்களுடைய இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்யுங்க. கடன் பிரச்சனைகள் எல்லாம் குறைந்து ஒன்றுமில்லாமல் போகட்டும். இந்த மக்களுடைய வாழ்க்கையில் விடுதலை உண்டாகட்டும். உம்முடைய விடுதலையோடு சேவிக்க பின்பற்ற உதவி செய்யுங்க. தாப்பனை, பணத்தின் காரியங்களை இந்த மக்களுக்கு அற்புதங்களை செய்யுங்க. பெருக்கத்தின் அற்புதங்களை செய்யுங்க. தாப்பனை, இந்த மக்களுடைய வாழ்வில் சமாதானம் உண்டாகட்டும், நிம்மதி உண்டாகட்டும், பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. குடும்பத்தில் பலத்தை உண்டு பண்ணுங்க. குடும்பத்தில் சமாதானத்தையும் ஒற்றுமையும் கொடுங்க. நல்ல குடும்பத்தை எப்படி கட்டுவது என்கின்ற ஞானத்தை கொடுங்க. குடும்பங்களை பலப்படுத்தக்கூடிய ஞானத்தை உங்களுக்கு வெளிப்படுத்துங்க. கண்கள் திறக்கப்படட்டும். தாப்பனை, குடும்பங்கள் எவ்வளவு முக்கியம் என்பதை வெளிப்படுத்துங்க. இவங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துங்க. தாப்பனை, ஒவ்வொருவரையும், என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் பரிபூர்ணமாய் பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தார் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு உண்டாகட்டும். தாப்பனை, எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. எல்லா விதமான ஆபத்துகளும் விலக்கி பாதுகாத்துக்கொள்ளுங்க. போக்கிலும் வரத்திலும் பாதுகாத்துக்கொள்ளுங்க. இவங்களுக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களும் இயேசுவின் நாமத்தினாலே வாய்க்காமலே போவதாக. பிதாவே, பரிபூர்ண பாதுகாப்புக்காய் ஸ்தோத்திரம். தாப்பனை, உம்முடைய மகாபிரிய உதவிகளுக்காய் ஸ்தோத்திரம். பிதாவே, நீர் நல்லவர், உம்முடைய இரக்கங்கள் என்றென்றைக்கும் நீடிக்கிறது. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் உங்களுக்கு மாபெரும் காரியங்களை செய்வார்.
அடுத்த வாரம் நம்ம சந்திப்போம். இந்த போதனைகளை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.